ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் எல்லாத்துக்குமே நல்ல கிளியராக தெளிவான விளக்கங்களோட இந்த வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லா டவுட்டுகளுக்கும் இதில் வந்து விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார் ஈரங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா காய்ந்து இருக்கணும். இதில் ஒரு அரை கப் அளவு ஒயிட் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை நல்லா பொடித்து மிக்சியில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பொடி பண்ணி நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ எந்த கப்பால் நான் சர்க்கரையை எடுத்தனோ அதே கப்பால் 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பால் பவுடரையும் சர்க்கரை பவுடரையும் ஒன்றா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பால் பவுடர் எடுத்த அதே கப்பால் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் நான் நல்லா மிக்சியில் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கஸ்டர்ட் பவுடரில் நிறைய ஃப்ளேவர்கள் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வெனிலா ஃப்ளேவர். இந்த வெனிலா ஃப்ளேவர் எல்லா விதமான ரெசிபிகளுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இது எப்போதுமே வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெனிலா எசன்ஸ் லிக்யூடாக இருக்கிறனால இதை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை, கெட்டு போகாது. நம்ம கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் பவுடரை ஒரு 3 மந்த் வரைக்கும் வெளியிலையும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் பொதுவாக நமக்கு ஷாப்களில் எல்லோ கலர் சேர்ப்பாங்க. அதே மாதிரி நானும் எல்லோ ஃபுட் கலர் வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கு பதிலாக இந்த இடத்துல மஞ்சத்தூள் கூட 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக இதில் சேர்த்துக்கலாம். அப்படி மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால மஞ்சத்தூளோட வாசனை வருமா அப்படின்னு கேட்டால் வரவே வராது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வாவ், செமையான கலரில் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக ஹோம்மேடு கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு நான் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனலில் கேக் ரெசிப்பியில் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு ஜல்லடையில் சலிச்சுக்கிறேன். நம்ம எப்போதுமே ஜல்லடையில் சலிச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த ப்ரிப்பரேஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கெட்டிகள் எது இருந்தாலும் நல்லா ஒன்று சேர்ந்து கிடச்சிரும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டான ஹோம்மேடு கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது கடைகளில் எப்படி இருக்குமோ அதே விதமான டேஸ்ட்டில் தான் இதில் இருக்கும். இந்த கஸ்டர்ட் பவுடரை நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இன்றைக்கி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த கஸ்டர்ட் பவுடரை வெளியிலே வச்சு ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு டெசர்ட், ஐஸ்கிரீம், கஸ்டர்டு மில்க், கேக்கில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். ஃப்ரூட் கேக், கஸ்டர்ட் ஃப்ரூட் கேக் செய்யலாம், க்ரீம் கேக் செய்யலாம், கஸ்டர்ட் சீஸ் கேக் செய்யலாம், கஸ்டர்ட் டெசர்ட் கேக் செய்யலாம், கஸ்டர்ட் பேஸ்ட்ரி கேக் செய்யலாம். இப்படி நிறைய ரெசிபிகள் வந்து இந்த கஸ்டர்ட் ஃப்ளேவர் வச்சு கஸ்டர்ட் பவுடர் வச்சு நம்ம செய்ய முடியும். எல்லா வித கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்கிற எல்லா ரெசிபிகளுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ஹோம்மேடு கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடரை 3 மாதம் வரைக்கும் வெளியிலையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.